Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Maths Trigonometry chapterல exercise 3.2ல fourth sum பார்ப்போம் இந்த வீடியோல. In a circle of a diameter 40 cm, a chord is of length 20 cm ன்னு கொடுத்திருக்காங்க. Find the length of the minor arc of the chord ன்னு கொடுத்திருக்காங்க. So first ஒரு circle கோட diameter எவ்வளவு கொடுத்திருக்காங்க 40 cm ன்னு கொடுத்திருக்காங்க. O தான் சென்டர்னு எடுத்துக்குவோம். So அப்ப இது 20 cm, இது 20 cm வரும் இல்லையா, ரேடியஸ் diameter 14 கொடுத்தாங்கன்னா ரேடியஸ் வந்து 20 cm வரும். அதுக்கப்புறம் chord is of length 20 cm, chordன்றது இந்த பக்கம் இப்படி வரும் இல்லையா, இதுவும் 20 cm கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த சென்டரையும் இது O, chordோட இது வந்து சென்டர் வந்து CD, இது AB ன்னு வெச்சுக்குவோம் diameter. ஓகேவா, நம்ம இப்படி நேம் பண்ணிக்குவோம். ஸோ given என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னு எழுதிக்குவோம். given diameter AB is equal to 40 centimeter. Therefore radius is equal to 20 centimeter. ஓகேவா, ரேடியஸ் 20 cm. இப்போ chord CDயும் என்ன கொடுத்திருக்காங்க, chord CD is equal to அதுவும் 20 cm. இப்போ O வந்து சென்டர் அப்படின்னா, O is center of the circle இல்லையா, O is center of the circle. Therefore OC is equal to OD is equal to 20 cm ன்னு வரும். ஏன்னா அதுவும் ரேடியஸ் தான் இல்லையா, ரேடியஸ். ஸோ இப்போ இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ இன் ட்ரையாங்கிள் OCD, in triangle OCD is an equilateral triangle. Equilateral triangle. ஏன் equilateral triangle, இதுவும் 20 cm, இது 20, இதுவும் 20 இருக்கிறதால it is a equilateral triangle. இப்போ equilateral triangleனா அதோட angle எவ்வளவு இருக்கும் நமக்கு, angle COD is equal to 60 டிகிரின்னு வரும். equilateral triangle மொத்தமே 360 டிகிரி. ஸோ equilateral triangle நமக்கு angle வந்து 360 டிகிரி, சாரி 60 டிகிரின்னு வரும். ஸோ ஆங்கிளும் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், to find the length of the minor arc. Find the length of the minor arc CD. CD தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ S, அதுதான் லென்த் வந்து நம்ம S ன்னு எடுத்துக்குவோம். S is equal to minor arc CD. length of the arc. So theta is equal to 16 தெரியும் இங்க, 60 டிகிரி. ஸோ இதை வந்து நம்ம ரேடியன்ஸில் சேஞ்ச் பண்ணணும். அதனால் என்ன பண்ணணும், theta into pi by 180 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 180 டிகிரி ரேடியன்ஸ், 0 0 cancel ஆயிடும், by 3, pi by 3. So theta is equal to pi by 3. இப்போ S is equal to நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், r theta இல்லையா, இது நமக்கு தெரிஞ்சது ஃபார்முலா தான். ஸோ இப்போ r theta போது r ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், 20 cm தெரியும். ஸோ S is equal to 20 into pi by 3. த்ரீல கட் பண்ணாலும் பாயிண்ட்ல தான் வரும் நமக்கு. ஸோ இந்த பைக்கு வேல்யூ போட்டுக்குவோம். S is equal to 20 into 3.14 divided by 3.
இங்கே கட் பண்ணோம்னா நமக்கு பாயிண்டில் தான் கிடைக்கும். 1s are 0, 3 4s are 12. So 20 into 1.04 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4s are 8, 0 2 1s are 2, ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 20.80 வருது. S is equal to 20.80 centimeter. So length of the arc, length of the minor arc. Therefore, length of the minor arc is equal to 20.80 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த சம்மோட இதோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.